இந்த நல்ல இரவு வேளையிலையும் நமது சிஎம்எஸ் இவாஞ்சலிக்கல் துவக்கப்பள்ளியினுடைய 10வது கிறிஸ்துமஸ் விழாவிலே 7வது ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படிக்காக வந்திருக்கிற கல்வி அலுவலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், உதவி ஆசிரியர்கள் மற்றும் எங்களுடைய பள்ளியினுடைய தாளர் அவர்கள் மற்றும் எங்களது ஆசிரியருடைய ஆசிரியர் அவர்கள் மற்றும் எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், இன்னும் பொதுமக்கள், மாணவ செல்வங்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் யாவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு என்று சொன்ன உடனேயே எனக்கு நினைவில் வருவது அருமை சகோதரர் வினோத்தும் அவருடைய மனைவியும் தான். ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அவங்க தான் முதல்ல. மகேஷ் இல்லையா? ஆமா, எஸ் மகேஷ். அவங்களும் சேர்ந்து தான் முதல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல புத்தாடைகள்லாம் வாங்கி கொடுத்து அந்த சிம்பிளா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலும் அந்த பக்கம் ஒரு சின்ன ஓல்டு ஸ்கூல்ல இருந்துச்சு, அதில் வச்சு ஆரம்பிச்சு அந்த ஸ்கூலுக்குள்ள வச்சு மத்தியான வேலையில சின்னதாக ஆரம்பித்தோம். முத வருஷம் 2015 நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வருஷம் இல்லையா பிரதர்? ஆமாம், 15 ஆரம்பித்தோம். அதுல இருந்து அன்னைக்கு எல்லாரும் சொன்னது, இது அப்படியே கொண்டு போய் ஒரு ஆண்டு விழாவா நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 3 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு விழாவையும் ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்தார். உண்மையிலே அந்த காரியத்தை செய்து காட்டின அருமை தலைமை ஆசிரியர் மற்றும் அருமை ஆசிரியர் சார்வின் அவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை ஏன் செய்யறோம், இந்த ஆண்டு விழாவோ இந்த கிறிஸ்துமஸ் விழாவோ ஏன் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அதை நம்ம செய்ய நினைக்கிறோம். ஏன்னா வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒண்ணு போல கிடைச்சிடாது. நான் இங்க வர்ற சமயத்துல பிள்ளைங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தம்பி இப்போ அந்த ஒயிலாட்ட மாதிரி நல்லா கட்சி போச்சு 3வது அழகா நல்ல ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதுல ஒரு தம்பி ஆடவே தெரியாது, நீங்க எப்படி கவனிச்சீங்கன்னு தெரியல. அவன் பின்னாடி நின்னா, கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, அவனுக்கு டான்ஸே வராது, சும்மா நடந்துகிட்டு இருப்பான். ஸ்டார்வின் சார் அவனை பார்த்துட்டு சொன்னார், இல்ல ஒழுங்கா ஆடு, குனிஞ்சி ஆடு, ஓடு, குனி, அப்பதான் டான்ஸ் வரும் அப்படின்னு அவனை மிரட்டிக்கிட்டே இருந்தார். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போறோம், நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னைக்கும் நான் அவனை கவனிச்சேன். அவன் அப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு, அவனை மாற்ற முடியாது. இதை நான் நகைச்சுக்காக அந்த பையனை குறை சொல்லணும்னு சொல்லல. வேற ஒரு ஸ்கூல்ல அவன் அப்படி நின்றுட்டு இருந்தான்னா அவனை சொல்லியிருப்பாங்க, நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லி முகரம் கட்டி இருப்பாங்க. ஆமா, நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், வாய்ப்புகள் கிடைக்கணும்னு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் ஓராண்டு அல்லது அடுத்த ஆண்டு விழாவில் அவன் திறமையான ஒரு டான்சரா இருவாருவான்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங், நம்முடைய டீச்சர்ஸுடைய ட்ரைனிங் எவ்வளவு அதிகம். அதுபோக அருமை சார் சொன்னாங்க, நம்ம ஸ்கூல்ல நீங்க சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நானும் சொல்றேன், கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தொடங்கிய இந்த கல்வி, குலக்கல்வி அவசியம் என்று சொல்லி முதலாவது வந்த ஆட்சியாளர்கள் 3000 ஸ்கூல் எல்லாம் மூடிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலே வேண்டாம், எல்லாரும் தகப்பன் செய்த வேலையை நீயும் செய்யி, மாடு மேய்க்கிறவன் பிள்ளை மாடு மேய்க்கட்டும், முடி வெட்டுறவன் பிள்ளை முடி வெட்டட்டும், விவசாயம் செய்யறவன் பிள்ளை விவசாயமே செய்யட்டும்னு சொல்லி 3000 ஸ்கூலும் மூடினாங்க. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து அந்த நாட்களிலே காமராஜர் வெற்றி அடைந்த பொழுது தந்தை பெரியார் அவரிடத்திலே போய் கேட்ட கேள்வி, ஐயா நான் ஜெயித்துட்டேன், முதலமைச்சர் ஆயிட்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப பெரியார் சொன்னார், நீ எனக்குன்னு செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்றுதான், ராஜாஜி என்பவரால் மூடப்பட்ட பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்.
அந்த கட்டளையை ஏற்று காமராஜர் அவர்கள் அடைக்கப்பட்ட 3000 பள்ளிகளை அல்ல, அவருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 6000 பள்ளிகளை திறந்து கல்வி கண்ணை திறந்தார். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்று நம்ம அவரை புகழ்கிறோம். ஆனால் அந்த கல்வியை வெறுமையாக அல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பின்பு வந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பின்பு வந்த ஜெயலலிதா அவர்கள், அதன் பின்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது இருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கல்வியை அடுத்தடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போனார்கள். கலைஞர் அவர்கள் வந்தார்கள், பஸ் இலவசம். ஏன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வெளியூர்ல போய் படிக்க போக மாட்டாங்க, அப்ப பஸ் இலவசம்னாங்க. அடுத்து வந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நீ படிச்சா உனக்கு சைக்கிள் ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, உங்களுக்கு முட்டை கொடுக்குறோம். எத்தனையோ சலுகைகள் இப்பொழுது நம்முடைய தமிழக அரசு சொல்லுகிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலுகிற தமிழ் வழியில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் உதவி பெறுகிற பள்ளியிலும் படிக்கிற மாணவ மாணவியருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் நம்ம பெறணும்னு சொன்னா நம்முடைய தமிழ் வழி கல்வியில நம்ம படிக்கணும். தமிழ் வழி கல்வியில படிக்காம ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல போய் நம்ம படிக்கிறது அது நமக்கு நலமாய் இருக்காது, அது நல்லதை கற்றுக் கொடுக்காது. ஆனா நம்முடைய தாய்மொழியில படிக்கிறது தான் நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும். இது வாழ்வியலோடு கூட இணைந்த ஒரு படிப்பு. ஆகவே இதை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல நம்ம ஸ்கூல்ல பத்தி சொல்லணும்னு சொன்னா வெறும் படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒழுக்கத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெளியில போனா என்ன செய்யணும் அப்படிங்கிற நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு மனிதர், அதாவது சொல்ல போனா அமெரிக்காவில இருந்த பழைய அதிபர் அவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தன் மகன் படிக்கிற அந்த பள்ளியினுடைய ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் எழுதின கடிதம் இன்று வரை சொல்லப்படுகிற பேசப்படுகிற ஒரு கடிதம். என்ன எழுதினார் என்று சொன்னால், என் மகனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது உழைப்பில்லாமல் வருகிற வருமானம் அது அவமானத்துக்குரியது, நேர்மையாய் வருகிற வருமானமே சரியானது என்று கற்றுக் கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லி எழுதி கொடுத்தார். இதைத்தான் அந்த பள்ளியிலே கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம பள்ளியிலையும் அதுபோல வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதுபோல நம்முடைய பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்து விளக்குறார்கள். இப்ப அந்த டான்ஸ் ஆடினாங்க, அப்புறம் நல்லா பேசினாங்க, ஒரு டிராமா போட்டு காமிச்சாங்க. இதுல எந்த காரியத்திலையுமே 100க்கு 10% உதவி ஆசிரியரும் ஸ்டார்வின் பிரதரும் அப்புறம் தலைமை ஆசிரியர் இவருடைய பங்கு அதுல வெறும் ஒரு 10%. அவ்வளவுதான். மீதி 90% அந்த பிள்ளைங்க தானா கற்றுக்கொண்டது செஞ்சதுதான். அவர் என்ன வேணாலும் சொன்னாலும் இதுதான் உண்மை. அந்த பிள்ளைகளுடைய தனி திறமை, உண்மையிலே அந்த பிள்ளைங்களுடைய தனி திறமை அவ்வளவு தூரம் அது வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தையும் நல்ல திறமையும் கற்றுக் கொடுக்கிற இது போன்ற தமிழ் வழி கல்வியிலே உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க நீங்கள் முயலுங்கள். அதுபோக இங்க இருக்கிற பெற்றோர் நமது பள்ளியிலே சேருங்க. இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் வெகு சிறப்பாய் வளர்வார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆகவே இந்த 10வது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவிலும் மற்றும் 7வது ஆண்டு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை கூட என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.